இதையும் தாண்டி ஆறாவது சகோதரர்களே, சொன்னவரே பிரச்சாரம் செய்தவரே செய்து காட்டிய மார்க்கம். அவரது காலத்திலேயே அரசியல் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணப்பட்ட மார்க்கம். சிலவங்க கொள்கையை கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவரால கூட செய்யலாம் இருக்கும். சாத்தியமின்மை, யதார்த்தமின்மை, அர்த்தமின்மை. ஆனால் சொன்னவர் செய்து காட்டிய மார்க்கம். திருமணம் முடிச்சு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு மௌத்தாயின்னு வைங்களே, தொழணும், நோன்பு பிடிக்கணும், 5 நேரம் தொழணும், இவ்வளவு செஞ்சுக்கிட்டு எப்படி அப்பா கல்யாணம் முடிச்சு வாழ்றது? 11 திருமணம் முடிச்சு இதை செஞ்சு காட்டிக்கிறான். 11 திருமணம் முடிச்சு குழந்தை பிள்ளைகளோட இருந்து இதை செஞ்சு காட்டிக்கிறாங்க. திருமணம் முடிக்காதவனுக்கு மட்டும்தான் இதை செய்யலாம் சொல்லல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொன்ன இயற்கை மார்க்கத்தோட சம்பந்தப்படுது அந்த நிமிஷம் சொல்லி காட்டினாங்க. முகமதே எப்படி தொழுகிறாரு, முகமதே எப்படி வணங்குறாரு அலைஹிஸ்ஸலாம். அப்ப நம்ம எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் எனது வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. இயற்கைக்கு ஒரு ஆதாரம் திருமணம், மனத்தூண்டல். அது இல்லாத மார்க்கம் அல்ல. அன்புள்ள சகோதரர்களை, திருமணம் எனது வழிமுறை. யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. திருமணம் முடிச்சார், அவரது பல் உஹது யுத்தத்தில் உடைக்கப்பட்டது, ரத்தம் வடிந்தது, அவரும் கோவப்பட்டார், அவரது குழந்தைகள் கண் முன்னால் மரணித்தது, காபிர்கள் விரட்டி அடித்தார்கள், மதீனாவுக்கு போனாங்க, இயற்கையாக வாழ்ந்தார்கள், பொருளாதார பிரச்சனைக்கு உள்ளாகினார்கள், கஷ்டப்பட்டார்கள், சில அசௌகரியங்களுக்கு உள்ளாகினார்கள், மரணித்தார்கள். மனிதனாக வாழ்ந்து வழிமுறையை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி மரணித்த ஒரு மனிதர் காட்டுவீங்களா? புத்த மதத்தில், கிறிஸ்தவ மதத்தில், யூத மதத்தில் யாரை காட்ட போறீங்க நீங்க? அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், அவ்வளவுக்கு முன்மாதிரி மிக்க மார்க்கம். உலகத்தில் எந்த ஒரு மதத்திலும் தன் தலைவருடைய இந்த பிராக்டிக்கல் என்ற பகுதி பாதுகாக்கப்படவில்லை. இஸ்லாத்தில் ஹதீஸ் என்று பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வேத புத்தகம் தான் அவங்ககிட்ட கூட இருக்கும். வேத புத்தகத்தின் வார்த்தைகளை விட நபிகளார் பிராக்டிஸ் பண்ணினவைகள் 10,000க்கு மேற்பட்ட செய்திகளை பாதுகாத்து வைத்த ஒரு மார்க்கம் சகோதரர்களே. அப்ப நினைத்து பாருங்கள், இந்த மார்க்கம் அல்லாஹ் தஆலா நினைப்பீங்களா தோல்வி அடைய வைப்பாண்டு? இயற்கையாக வளரும். யாருமே பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் ஒரு பெரிய அறிஞர் அஹ்மத் டீராட் என்ன சொன்னார்? இஸ்லாம் வளரும் ஒன்றோ உன்னால் அல்லது இன்னொருவரால். இஸ்லாம் வளருவது என்பது உண்மை. அன்புள்ள சகோதரர்களே, இயற்கையான அடையாளங்கள். ஒரு மனிதன் கொஞ்சம் யோசித்தால் மாத்திரம் போதுமானது. அல்லாஹ் நாளை மறுமையில் அவன்கிட்ட கேட்க போற கேள்வி அல்ல, சிம்பிளா இந்த பல பகுதியில் ஒரு கேள்வியை கேட்டுருவான். இது உனக்கு போதாதா உண்மை என்று விளங்குறதுக்கு? அன்புள்ள சகோதரர்களே, நீ இருக்கிற மார்க்கத்தை விட இது நல்லது என்று விளங்க உனக்கு இது போதாதா? அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். அதனால்தான் இஸ்லாம் இயற்கையாக இருப்பதனாலும், அறிவுபூர்வமாக இருப்பதனாலும், பகுத்தறிவை பாதுகாப்பதனாலும், ஆதாரபூர்வமாக இருப்பதனாலும், அதன் பகுதிகள் அனைத்தையும் சேர்ந்திருப்பதனாலும், அதை பிரச்சாரம் செய்தவரே வாழ்ந்து காட்டியதனாலும், இந்த இஸ்லாம் பிரச்சாரம் செய்தவர் வாழ்ந்து காட்டினா சும்மையல்ல. ஒரு மனிதர் வாராரு, எனக்கு உபதேசம் செய்யுங்கள், எனக்கு உபதேசம் செய்யுங்கள். நபியர்கள் முகத்தை திருப்பிக்கிறாரு. அபசவத்தவல்லா அன்ஜாஅஹுல் அம்மா. ஒரு குருடர் வந்ததற்காக முகத்தை புறக்கணித்தார் என்ற வசனத்தை எவர் பிரச்சாரம் செய்தாரோ, எவர் குற்றம் செய்தாரோ அவரது நாவால் சொல்ல வைத்த மார்க்கம் இது. அன்புள்ள சகோதரர்களே, தனது மனைவி விபச்சாரம் செய்துவிட்டான் தவறான கருத்து பரவுகிறது. தான் இயற்றியவராக இருந்தால் அடுத்த நாளே சொல்ல முடியும். 1 மாசம் 1.5 மாசம் மனைவிக்கும் அவருக்கிடையில் பிரச்சனைகளை சந்தித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணீர் விட்டு அழுத பின்னால் வசனம் இறக்கிய மார்க்கம் சகோதரர்களே. சொத்துக்காக என்று சொன்னால் தன் குடும்பத்துக்கு ஜகாத்தும் சதகாவும் ஹராம் என்று சொல்லிவிட்டு போன மார்க்கம். பின்னால் பரம்பரைக்கு சொத்து சேர்க்க என்று சொன்னால் நபிமார்களுடைய வாரிசுகள் எவர்களும் சொத்துக்கு அனந்தரக்காரராக மாட்டார்கள் என்று சொன்ன மார்க்கம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதல் தலைவரிடத்திலே வந்து எனக்குரிய சொத்தை தாங்க. ஆயிஷா அபூபக்கர் சொன்னார்கள், நீங்கள் தான் என் குடும்பத்தை விட மிக முக்கியமானவர்கள். ஆனால் நபியவர்கள் சொன்னார்கள், நபிமார்களுடைய வாரிசுகளுக்கு சொத்துக்கள் போய் சேராது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைச்சு பாருங்கள், இதை இஸ்லாம் கண்ணியம் என்று சொல்லுது. தான் எந்த தலைவரை பின்பற்றாரோ அந்த தலைவர் மகளுக்கு தலைவர் சொத்தையே கொடுக்காம இருப்பதுதான் நீதி என்று சொல்லுது இஸ்லாம். காட்டுவீங்களா உலகத்துல?
அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு ஆதாரத்தன்மை உள்ள அழகான முன்மாதிரி மிக்க ஒரு மார்க்கம் சகோதரர்களே. இந்த மார்க்கம் உலகத்தில் எந்த மதமும் தோல்வி அடைந்து போகும். யாரும் அனைத்து மதங்கள் சமம் என்று பேச வேண்டாம். அனைத்து மதங்களும் என்னது, ஒரே மத உணட்ட இருக்கட்டும், நம்ம சமாதானமா இருப்போம். உனது மார்க்கமா எனது மார்க்கமா ஆண்டு வந்தால் இது இறைவன் இறக்கிய மார்க்கம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் தான். வேறொரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். வரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, உங்களுக்கு நான் பொருந்திக் கொண்டதெல்லாம் மார்க்கமாக இஸ்லாத்தை தான். அன்புள்ள சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த சர்வதேச உலகத்தில் நீங்க நினைக்கிறீங்களா முஸ்லிம்கள் பின்பற்றாது விட்டால், அதை பிரச்சாரத்திற்கு ஆட்கள் இல்லாது விட்டால் வளராது என்று? இயற்கையாக வளரும். எதிர்காலம் இஸ்லாத்துக்கு என்பதை உலகத்தின் மத தலைவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள், மதகுருமார்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏன் இந்த 5 6 இயல்பு நான் சொன்னது, இன்னொரு 8 10 எடுத்தீங்கன்னா எதுவும் அவர்களது மதங்களில் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு கிழக்கு மேற்கு முழுசாக பூமியில் இருந்து விரித்து காட்டப்பட்டது. அதே நேரத்தில் எனக்கு அறிவிக்கப்பட்டது, காட்டப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாம் போய் சேரும் என்று எனக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. இந்த உலகத்தில் அதாவது எந்த வலா வைத்த மதரின் வலா வபரின், எந்த வீடுகளாக இருந்தாலும், அது ரோமங்களாலான வீடுகளாக இருந்தாலும் அங்கேயும் இஸ்லாம் போய் சேரும் என்பது எனக்கு வகையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, காவிர்கள் இஸ்லாத்துடைய எதிரிகள் இந்த இஸ்லாத்துடைய ஒளியை அணைக்க முனைகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தனது ஒளியை பிரகாசிக்க செய்தே ஆவான் என்று சொல்லி குர்ஆன் என்ன செய்கிறது, எங்களுக்கு சொல்கிறது. சகோதரர்களே, இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் எதிர்காலம் இந்த இஸ்லாத்துக்கு தான். இதை எந்த மொழியிலும் நாம் அடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எதிரிகள் காவிர்கள் வழிகேடான ஆதாரமற்ற கற்பனை கேட்டாத பொய்யான செய்திகளை எல்லாம் சொல்லி இந்த மதம் தான் உலகத்தில் வளரும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் உண்மையான ஆதாரபூர்வமான பரிபூர்ணமான ஒரு மார்க்கத்தை வைத்துக் கொண்டு நாம் சொல்லாமல் இருப்பதா? பகிரங்கமாக சொல்ல வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, ஆனால் நமது பிரச்சனை என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய செய்தியை வைத்துக் கொண்டிருந்தும் அந்த செய்தியின் மீது எங்களுக்கு பற்று இல்லாமல் இருப்பது, அதிகமானவர்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருப்பது, அதிகமானவருக்கு தொடர்பு இல்லாமல் இருப்பது அல்லாஹு தஆலா சோதனை தருவதற்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் சோதனையை கொண்டு வாரா. ஏன் தெரியுமா? உங்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் சுமையாக இருந்தால் இன்னொரு சமுதாயத்தை நான் இங்க கொண்டு வருவேன், ஆனா ஒரேடியா பறிக்க கூடாது. அதனால உங்களுக்கு ஒரு சோதனை, உங்களுக்கு கொஞ்சம் சோதனை. அந்த சோதனையை நீங்க எவ்வளவுக்கு தாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சுமந்த விஷயத்தில் பற்றோடு இருக்கிறீர்கள். எவ்வளவுக்கு தாங்காம அலறீங்களோ வானான்றீங்களோ இது உங்களுக்கு தகுதி இல்லை. அல்லாஹ்வே சொல்றான், அவர்கள் புறக்கணித்தால், வேண்டாம் என்றால் யஸ்தபதில் கௌமன் கைரக்கும், இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான், அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். யூதர்கள் புறக்கணித்த உடனே கிறிஸ்தவர்கள் இஸ்லாம் பரவிச்சு. கிறிஸ்தவர்கள் புறக்கணிச்சனே மக்கா குணந்தெல்லாம் என்ன செஞ்சா இஸ்லாத்தை பரத்தினா. நம்ம வான சொமேண்டு விட்டீங்கன்னு சொன்னா இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹ் இவங்களை கொண்டு வருவான், அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இறைவனது தூதை சுமந்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யக்கூடிய இறைவனுடைய செய்தியை நாம் சுமந்திருக்கிறோம். வெறும் வாதத்திற்காகவோ பிறந்ததற்காகவோ பற்றுக்காகவோ அல்ல, உண்மைக்காக, மனிதனுடைய மனமும் அறிவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உண்மையுடைய தன்மைக்காக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த மார்க்கம் நிச்சயமாக ஒவ்வொரு உள்ளங்களையும் ஊடுருவும். படிக்க படிக்க இதனது பிளஸான பகுதிகள் தான் இந்த உலகத்துக்கு தெரியும். மற்ற மதங்களை வாசிக்க வாசிக்க அதனது மைனஸான பகுதிகள் தான் தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இப்படி ஒரு மார்க்கத்தை நம்ம சுமந்துட்டு இருந்து நமக்கு ஒரு சோதனை வந்த உடனேயே, ஒரு பிரச்சனை வந்த உடனேயே நம்ம அந்த பெருமதியை மறந்துடுறோம். பெருமதியை மறந்து இந்த விஷயங்களை யோசிக்கிறோம், கொண்டுருவானோ வெட்டிடுவானோ அடிச்சிருவானோ. அப்ப நான் கேட்கிறேன், நமது மிம்பர்களும் நமது வரலாறுகளும் நமது குர்ஆனும் நமது ஹதீஸும் எதற்காக கேட்கிறேன்? பயந்து கோழைகளாக ஒரு தூய்மையான கொள்கையை சுமந்து கொண்டு ஒதுங்கவா? அட்லீஸ்ட் சாதாரணமாக நீங்க பார்க்கலாம், சர்வசாதாரணமான கொள்கைக்காக உயிரிடுகின்றவர்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். தூய்மையான ஒரு இஸ்லாமிய கொள்கையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஏன் கோழைகளாக வேண்டும்? நாம மைனாரிட்டியாக இருக்கிறோம். அப்ப 160 கோடி இருந்தாலும் மைனாரிட்டி தானோ? பேசக்களம் மட்டும் உலக இஸ்லாமிய சமுதாயம் எல்லைகளை எல்லாம் கடந்த ஒரு சமுதாயம் என்றுவோம். பிரச்சனை வந்த உடனே நம்ம யூஎல்எச் தான், மற்றவங்க எல்லாம் அதுல வெளியே. அப்படியே அர்த்தம்? அன்புள்ள சகோதரர்கள், ஏன் எங்கள் சகோதரத்துவம் கடல்களை கடப்பதில்லை வசனங்கள் தவிர?
அன்புள்ள சகோதரர், நினைச்சு பாருங்க இவைகள் எல்லாம். உஹது யுத்தம், சில வரலாற்று செய்திகளை நான் சொல்லுகிறேன். இந்த நான் இப்ப சொன்ன இவ்வளவு அறிவுபூர்வமான தூத சுமந்திருந்த அந்த மக்கள் எப்படி அதை கடந்தாங்கன்னு பாருங்க. உஹது யுத்தம், நிறைய பேர் கொல்லப்பட்டு வெட்டப்பட்டு காயங்களோட சுமந்து கொண்டு திரும்பி போறாங்க. எத்தனை பேர் சகோதரர்களை முஸ்லிம்கள் எண்ணினா 500க்கு கூடாது, 600க்கு கூடாது, குறிப்பிட்ட 100. உலகத்துல இன்னொரு இடத்துல இஸ்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, அங்க மட்டும்தான் இஸ்லாம். மதீனால மக்காவில் ஒரு சில முஸ்தலாஃபூன்கள் பலகீனமானவர்கள் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். உலகத்தில் இஸ்லாம் இல்லை, ஒரு நாட்டிலும் இல்லை. அந்த கொஞ்சம் பேரும் எப்படி எதிர்கொள்றாங்க? திரும்பி வருகின்ற நேரத்தில் மக்கத்து காபிர்கள் யோசிக்கிறாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க, இதோட செய்தியை முடிச்சிட்டோம் என்று சொன்னால் இஸ்லாம் என்ற நாமத்துக்கே உலகத்தில் செய்யாது, இடம் இருக்காது, முடிச்சிருவோம். சேர்றாங்க எல்லாரும். உஹது திரும்பி போயிட்டீங்க, காயப்பட்டு வருத்தத்தோட. அடே, அவர்களுக்கு தோல்வி பெருசு இல்ல, பத்ர் யுத்தத்தில் அவங்க தோற்றாங்களே அது அவங்களுக்கு பெருசு இல்ல. ஏன் பெருசு இல்ல? அவர்களுடைய கிரவுட் கூட, பாதிப்பாக இருந்தாலும் கிரவுட் கூட. உஹது யுத்தத்தில் தோல்வி சகோதரர்களே போய் கண்டிக்கிறாங்க, எல்லாரும் திரண்டு இதோட இஸ்லாத்தை முடிச்சிருவோம். வராங்க, செய்தி வருவது, இது ரெடியாகி வர போறாங்க. ரசூலுல்லாஹ்களுக்கு செய்தி வருது, எப்படி தெரியுமா? அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும். மக்கள் எல்லோரும் உங்களுக்கு எல்லாம் திரண்டுட்டாங்க, உங்களை ஒழிப்பதற்காக திரண்டு விட்டார்கள். ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களது ஈமான் அதிகரித்தது, அவர்களது ஈமான் அதிகரித்தது. பயம் அதிகரித்தது என்று வர வேண்டிய இடம், எது வர வேண்டிய இடம்? பயம் அதிகரித்தது. தோல்வி, கிரவுட் குறைய, மதீனா மட்டும்தான் முஸ்லிம் நாடு, ஆயுத பலம் குறைய, எல்லாம் குறைய. ஆனால் ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களது ஈமான் அதிகரித்தது. ஏன் அதிகரித்து சொல்லுங்க, எப்படி அதிகரிக்கும்? என்ன விஞ்ஞான விளக்கம் சொல்லுங்க, எப்படி அதிகரிக்கும்? இந்த கட்டத்தில் பயன்தானே அதிகரிக்கணும். ஏன் ஈமான் அதிகரிச்சது? ஏன் அல்லாஹ் அதை பாராட்டி சொல்றான்? அறிவுபூர்வம் இல்லை. இந்த டைம்ல ஈமான் அதிகரிக்கிறது, நம்ம இருக்கிறதே 600 பேர், அப்படித்தானே சொல்லணும். ஆனா என்ன நடக்குது? ஈமான் அதிகரித்தது. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், எங்களுக்கு அல்லாஹு தஆலா போதுமானவன், பொறுப்பெடுப்பவர்களில் அவன் சிறந்தவன் என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா சகோதரர்களே? அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றதோ, அவர்கள் இந்த மார்க்கத்தில் வாழ்ந்ததோ இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்ல. இந்த உலகத்தில் அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு மேலால் ஒரு லட்சியம் இருக்கவில்லை, சாதித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எதுவும் இருக்கவில்லை. இந்த உலகத்தில் இஸ்லாத்துடைய அன்பை விட வேற எந்த அன்பும் அவர்களுக்கு மேலாக இருக்கவில்லை. அடுத்த செகண்ட் உயிரிழக்க தகுதியானவர்களாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் நினைச்சான்னா முஸ்லிம்களுக்கு வெற்றியை ஒரேடியா கொடுத்துருவான். ஆனா அல்லாஹ் அப்படி கொடுப்பது இல்லை, அல்லாஹ்வுடைய வழிமுறையில் அப்படி இல்லை. அல்லாஹ் வெறும் சோதனை தான். ஆனா முஸ்லிம்கள் மறக்கிறார்கள், எங்களுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்பதை. இந்த கொள்கைக்கும் இந்த உண்மைக்கும் இந்த மார்க்கத்துக்கு பின்னால் கடவுள், இந்த சிலைகள் இல்லை, வெறும் தலைவர்கள் அல்ல, படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அன்புள்ள அவனது மார்க்கம் இது இருக்கிறான் என்பதை மறக்கிறாங்க. அவர் வருவாரா? இந்த தலைவர் வருவாரா? இந்த அரசியல்வாதி வருவாரா? அன்புள்ள சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் போங்க ஃபிரௌன்ட்ட போய் சொல்லுங்க, ஹாரூனை சேர்த்துங்க, ரைட், 2 பேர் ஆட்சி கொடுங்கோலன், அல்லாஹ் என்னை கொல்லுவேன் பயப்படுறேன், போங்க நான் உங்களோடு இருக்கிறேன், இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, போங்க போய் பேசுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். 2 பேரோட சகோதரர்களே, நீங்க மட்டும்தான் இன்றைக்கு இந்த உலகத்துல கொள்கை சரியாக சுமந்தவர்கள். தைரியமா போய் ஃபிரௌன்ட்ட சொல்லுங்க, இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா. அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இந்த கொள்கையை சுமந்து கொண்டு இப்படி பலகீனப்படுறோம் என்றால் எங்களுக்கும் அந்த மார்க்கத்துக்கும் இடையில் தொடர்பு குறைவென்ற அர்த்தம் இல்லையா? அப்படியா? வேற என்ன அர்த்தம் சகோதரர்களே? நினைத்து பாருங்கள். அப்ப உஹது யுத்தத்துக்கு திரும்பி போறாங்க, மறுபடி போறாங்க, ஹம்ராவுல் அஸத் என்ற இடத்துக்கு வருகிற ரசூலுல்லாஹ் போறாங்க. அங்கே இருந்தார்கள், செய்தி போகுது, வந்துட்டாங்க ரிட்டர்ன். நீங்க என்ன போறது? அவர்கள் யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள் என்ற செய்தி போன உடனேயே உள்ளத்துக்குள்ள பயம் உண்டாகுது. என்னடா இது, தோல்வி அடைஞ்சா திரும்பி போவாங்க என்றால் உயிரிழப்புக்கு மறுபடி தயாராகிறார்களா? ஈமானிய உறுதி அவர்களை மக்காவுக்கு விரட்டியது சகோதரர்களே. அதை தொடர்ந்து நிறைய சம்பவங்களை எதிர்கொண்டார்கள். மதீனத்தில் உள்ள, அதாவது அரபிய தீபகற்பத்தின் கிழக்கிலே உள்ள காபிர்களும் மக்காவாசிகளும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தரையா கொண்டு முடிக்க பார்த்தாங்க.
செய்தியை முடிச்சிருவோம் நினைச்சாங்க, சரிவரவில்லை. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தோல்வியிலும் துவளாதவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், அஹ்ஸாப் யுத்தம், கிடங்குவாசிகளுடைய யுத்தம். என்ன யுத்தம் அது? எல்லா அரபு கோத்திரங்களும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்களை முடிச்சிருவோம், அவருடைய தோழர்களை முடித்து விடுவோம், இதோட முடிஞ்சது அப்படி என்பதற்காக திரண்டு வந்தார்கள். யூதர்கள் சதித்திட்டம் போட்டுக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அந்த இடத்துல சில முனாஃபிக்குகள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, வீட்டுல ஒத்தரும் இல்ல போவான்னு கேட்டான். வீட்டுல ஒத்தரும் இல்ல போவாங்க. ரசூல் அனுமதி கொடுத்தான், போங்க. எங்களுக்கு யுத்தம் எல்லாம் அவ்வளவு தெரியாது, போங்க. வீட்டுல நம்ம சொல்லாம வந்துட்டேன், போவா. ஏன் காபீர்கள் எல்லாம் கிடங்குக்கு முன்னால திரண்டிக்கிறாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? முடிஞ்சது. அதுல சில காபிர்கள் முனாஃபிக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அவனது தூதரும் எங்களுக்கு வெறும் ஏமாற்றத்தை வாக்களிச்சிட்டாங்களே என்று சொன்னார்கள். முஸ்லிம்களுடைய இதயங்கள் எல்லாம் களத்தை வந்து அடைந்து விட்டனே அல்லாஹ் தஆலா சொல்றான். அவ்வளவு பயந்தாங்க. நீங்கள் அல்லாஹ்வை பற்றி தப்பாக எல்லாம் நினைத்தீர்கள், அல்லாஹ் தஆலா சொல்றான். இறைவனை பற்றி தப்பாக எல்லாம் நினைத்தீர்கள், பின்னர் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தானா இல்லையா? அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துறான். சகோதரர்களே, அந்த நிமிடம் நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதற்கு முன்னால் எங்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு வந்தார்கள், இன்றைய நாள் தொடக்கம் நாம் யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதையெல்லாம் தாண்டி முஸ்லிம்கள் எல்லாம் வளர்ந்து விட்டார்கள். ஹுனைன் யுத்தம் மூன்றாவது உதாரணம். கிரவுட், அப்படி கிரவுட். காபிர்கள் மிஞ்சது அரபி தீபகற்பத்தில் 2 கோத்திரம் தான். அந்த 2 கோத்திரமும் இஸ்லாத்துக்கு எதிராக ஹுனை யுத்தத்தில் திரண்டது. முஸ்லிம்களுக்கு இப்ப அரவாசி பேருக்கு அல்லாஹ் மறந்துட்டு, ஆரம்பமா இஸ்லாத்துக்கு வந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் மறந்துட்டா இறைவன் ஞாபகம் வைக்குது. எதுல நம்பிக்கை? கிரவுட்ல. நிறைய கிரவுட் ஆகிக்கிறோம். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? வெற்றி அவங்களோட சைடுக்கு திருப்பி முஸ்லிம்கள் எல்லாம் செதறுண்டு ஓட ஆரம்பிச்சாங்க. நபி அவர்களோடு 10 அல்லது 20 பேர் தான் மிஞ்சாங்க. அவ்வளவு கிரவுட்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏர்னாங்க வாகனத்துல, முன்னுக்கே போனாங்க. அனன் நபி லா கதிப் அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் தான் நபி, நான் பொய்யன் அல்ல, அப்துல் முத்தலிபுடைய பேரன் என்று சொல்லுகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு போனாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, சஹாபாக்கள் ஓடிக்கிட்டு நிற்கிறாங்க. உடனே சொன்னாங்க, என்னோடு அந்த மரத்தின் கீழே பைஅத்துல் அகபா பைஅத்துல் ஹுதைபியா பைஅத்துல் ரிதுவான் எடுத்தவர்கள் எங்கே என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. எங்கே என்னோட ஹிஜ்ரத் செய்தவர்கள் எங்கே என்று கேட்டார்கள். அந்த செய்தி அவருடைய காதுகளை போய் அடைந்தவுடன், எப்படி தன் குட்டியை நோக்கி ஒரு மிருகம் ஓடி வரும் ஒரு ரிட்டனா, நபித்தோழர் கேட்ட உடனே அவங்களோட உள்ள செஞ்சு நின்றுட்டு, அடே நம்ம உடன்படிக்கை பண்ண ஆக்களையே, திரும்பி நபி அவர்களோடு ஓடி வந்தார்கள். நபி அவங்க மண்ணை எடுத்தாங்க, இப்படி வீசிட்டு சொன்னாங்க, ஷாஹத்தில் வுஜூ, முகங்கள் எல்லாம் இருண்டு போகட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், முன்னுக்கு போங்க நபி தோழர்கள் என்று. யுத்தம் செய்தார்கள். சகோதரர்களே, அப்படி ஒரு அல்லாஹ்வை மட்டும் நம்பி செய்தார்கள். வெற்றி கொடுத்தான் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், லக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கதீரத்தி வ யௌம ஹுனைன் இஸ் அஅஜபத்கும் கத்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ. அல்லாஹ் தஆலா உங்களை பல இடங்களில் உதவி செய்திருக்கிறான். ஹுனைன் யுத்தத்தின் பொழுதும் இறைவன் உங்களுக்கு உதவி செய்தான். உங்களோட கிரவுட் உங்களை பெருமைப்படுத்தியது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்ப உதவி செஞ்சானா இல்லையா என்று ஞாபகப்படுத்தினான். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறு அப்படிப்பட்ட ஒரு வரலாறு. சகோதரர்களே, ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய ஆட்சி வளர்ந்து போய் பறந்திருந்த காலகட்டம். தாத்தாரியர்கள், மொங்கோலியர்கள் இஸ்லாமிய தலைநகரான பக்தாதுக்குள் வந்து ஹலீஃபாவை கொலை செய்து 5 லட்சம் முஸ்லிம்களை கூப்பிட்டு வெட்டினாங்க. அந்த பிரதேசமே இஸ்லாமிய கிலாபத் இருந்த நேரம், அந்த பிரதேசமே மழை பெய்து எல்லாருடைய உடம்புகளும் அழுகி தொற்று நோய் பரவியது. தாத்தாரியர்கள் கடும் கொடூரமானவர்கள், மங்கோலியர்கள் அவ்வளவு கொடூரமானவர்கள். அப்படியே வந்து இஸ்லாமிய பகுதியெல்லாம் பிடிச்சிட்டு இமாம் புகாரி பிறந்த இடமெல்லாம் 10 எரிந்தது. அப்படி இருக்கிற நேரம் அரபுகள் எல்லாம் கீழே விழுந்திருக்குது. எகிப்துக்குள்ள வர போறாங்க. அப்ப குத்துஸ் என்ற ஒரு மன்னர் இருக்கிறார். அவருக்கு கடிதம் எழுதுறாங்க, குத்துஸே உங்களுக்கு தெரியும் நாங்க யாருன்னு, நாங்க ஒரு ஏரியாவை பிடிச்சோம்டா கட்டுப்படலாட்டி ஊரையே எரிப்போம், பெண்களை எல்லாம் நாடு கடத்துவோம், அது உங்களுக்கு தெரியும். எனவே எங்களை பற்றி அச்சம் இருந்தால் உடனே சரண்டர் ஆங்க, இல்லை என்றால் முன்னே நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்க, தலைநகரையும் பார்த்துட்டீங்க, தலைநகர் இஸ்லாமிய கிலாபத் பார்த்துட்டீங்க என்றார். ஆனால் குத்துசுடைய ஈமான் அதற்கு உடன்படவில்லை. இஸ்லாமிய கிலாபத் விழுந்ததற்காக
குத்துசுடைய ஈமான் அதுக்கு உடம்படல. தண்ட அமைச்சர்மாரெல்லாம் கூப்பிடுறாங்க, என்ன முடிவெடுப்போம் அப்படின்னு கேட்கிறாங்க. அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர் சகோதரர்களே குத்துஸ், என்ன செய்வோம், நம்ம கட்டுப்படுகிறது தான் நல்லதுன்னாங்க அமைச்சர்மார்கள். எனக்கு சரி வரல, நான் கிளம்ப போகிறேன், என்னோடு யார் யாரெல்லாம் இணைய விரும்புகிறீர்களோ அவர்கள் இணைந்து கொள்ளட்டும், ஒன்றில் வெற்றி அல்லது வீர மரணம் என்று சொன்னார். சொல்லிட்டு போயிட்டாரு. பலஸ்தீனில் ஐன் ஜாலூத் என்ற நதி வரைக்கும் போறாரு. அவரோடு நம்ம வராட்டி சரி வராது என்று சொல்லி பின்னால் பலகீனத்தோடும் அச்சத்தோடும் அமைச்சர்மார்களும் இராணுவ வீரர்களும் போறாங்க. அவர்களோடு சிரியாவில் இருந்து ஒரு குழு இணைந்து கொள்கிறது. அவர்களோட கிரவுட் பெரிய கிரவுட். யாரு? இந்த தாத்தாரியர்களுடைய யார் யாரெல்லாம் முஸ்லிம்களை எல்லாம் எங்கெங்க இருந்தெல்லாம் கைது செய்தார்களோ அவர்களை முன்னால வச்சுக்கிறாங்க. படையில முன்னுக்கால கைது செய்த முஸ்லிம்கள் எல்லாம் முன்னுக்கால வச்சுக்கிறாங்க, பின்னால இவங்க வைக்கிறாங்க. கொன்றால் முஸ்லிம்களை தான் கொல்லணும் முதலாவது. அன்புள்ள சகோதரர்களே, இவர்களது யுத்தி எல்லாம் தெரிந்திருந்தார் குத்துஸ் மன்னன். யுத்தம் நடக்கிறது, அகோரமா நடக்குது. திடீர்னு குத்துசுடைய படை என்ன செய்யுது, பின்வாங்குது. தோல்வி அடைஞ்சிட்டாங்க நினைச்சு அவங்க ஓடி வராங்க. உடனே குத்துசுடைய படை 4-5 பிரிஞ்சு இப்படி சுத்துது அவங்கள. அவங்களோட டிக்ஸ் இவங்களுக்கு தெரிஞ்சது. புடித்து கட்டுமையான யுத்தம் நடக்குது. சில முஸ்லிம்கள் பலகீனத்தின் காரணமாக தோல்வி அடைஞ்சு ஓடுறாங்க. குத்துஸ் மன்னன் பார்க்க நிறைய பேர் ஓடுறாங்க. அவங்களுடைய தாக்க முடியாமல் கீழே விழுந்தார். அதாவது சத்தமிட்டு அழுதார், வா இஸ்லாமா, நான் ஏற்ற இஸ்லாம் கேவலப்படுகிறது, வா இஸ்லாமா, நான் ஏற்ற இஸ்லாம் கேவலப்படுகிறது என்று சத்தமிட்டார் பலமுறை. அந்த வசனம் முஸ்லிம்களுடைய உள்ளத்தை போய் அப்படி ஆட்டிச்சு. நம்மட இஸ்லாம் கேவலப்படுறதா என்று ஆட்டியது. ஓடிய முஸ்லிம்கள் திரும்பி நின்றார்கள். குத்துஸ் தானும் படையில இறங்கினாரு, யுத்தம் செய்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த வெற்றி இருக்கிறது. குத்துஸ் கீழே விழுந்து அழுது துஆ கேட்டார், யா அல்லாஹ் கேவலப்படுத்தி விடாதே, உன்னையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உதவியை எங்களுக்கு தா, வெற்றியை தாடு துஆ கேட்டார்கள். உனது அடியான் குத்துஸ் உன்னிடத்தில் கேட்கிறேன், கேவலப்படுத்தி விடாதே என்று சொன்னார். பிரார்த்தனை. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்தின் அத்தனை பகுதிகளையும் எரித்து கற்பழித்து வந்த அழித்து வந்த தாத்தாரியர்கள் முதல் முறையாக தோல்வி அடைந்தார்கள். ஹிலாபத்தால் முடியவில்லை, தலைநகரத்தால் முடியவில்லை, கிரௌடால் முடியவில்லை, குத்துசுடைய ஈமானால் முடிந்தது. குத்துசுடைய ஈமானால் முடிந்தது. தலைநகர் பத்தி எறிந்தது. குத்துசுடைய ஈமான் ஐன் ஜாலூத்தில் அவர்களை தலைகீழாக போட்டது. பயம் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வந்து இறங்கியது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்ததெல்லாம் ஆயுதங்களாலோ ஆள்பலங்களாலோ பெரிய பெரிய பொருளாதாரங்களோ அல்ல, ஈமானும் இறைவன் மீது மட்டும் கொண்டிருந்த அளப்பெரிய நம்பிக்கையும் தான் சகோதரர்களே காரணம். ஆனால் இன்றைய தினம் நான் கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எமது நாட்டிலே வந்த இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நம்மட முஸ்லிம்களுடைய நிறைய நெருக்கம் எல்லாம் அச்சத்தினூடாகத்தான் நிறைய நடக்குது, பயத்தினூடாகத்தான் நடக்குது. மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக யாருமே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, ஏன் நம்மளுக்கு அப்படி ஒரு சப்ஜெக்ட்? நம்ம மரணித்தால் ஒரு முஸ்லீமாக இருந்தா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கம் தருவானா இல்லையா? அப்படி நம்பிக்கை எங்களுக்கு இல்லையா? இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் தஆலா மூமின்களிடம் இருந்து சொத்துக்களையும் உயிர்களையும் விலை கொடுத்து வாங்கி விட்டான், சொர்க்கம் அவர்களுக்கு கூலி என்று. அப்ப இதுதான் நமது வாழ்க்கையாக இருந்தால், இறைவன் அந்த மார்க்கம் தான் உறுதியாக இருந்தால் நம்ம பயப்படக்கூடாது. என்றைக்கு நம்ம பயப்படாம இதை எதிர்கொள்கிறோமோ, பேச்சிலையும் பயந்த யுத்தம் செய்ய சொல்லல. அவ ஒரு கேள்வி கேட்கிறான்னு வைங்களே, இந்த நாட்டில் நாங்க தான் பௌத்தர்கள், நாங்க நிக்கிறோம்டா, அது எந்த சேனல்லையாக இருந்தாலும் சரி, எந்த இதுல இருந்தாலும் நாங்களும் உங்களை போன்று பழமையானவர்கள் தான் என்ற பதில் எப்போ வரும் சொல்லுங்க பாப்போம். இங்க சரியா இருந்தா தான். இப்படி சொன்னா பிரச்சனை ஆயிருமோ என்று நினைக்கிறோம், அந்த பதில் வராது. இதுதான் உண்மை. நம்ம வெளியே போற நேரத்தில் களத்து போனாலும் சரி, இப்படி சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் தலை நிமிர்ந்தால் இஸ்லாத்துடைய உதவிக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்து கொண்டிருக்கிறான். நம்ம அந்த நம்பிக்கை இல்லை சகோதரர்களே. என்றைக்கு அந்த நம்பிக்கையை நாங்கள் மீட்டி பெறுகிறோமோ அப்போதான் சரியாக நிற்கும். என்றைக்கு நாம் உலக மோகமும் மரணத்தை பற்றிய வெறுப்போடும் இருக்கிறோமோ நம்ம வீழ்ச்சி அடைந்து கொண்டே போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ததாஆ அலைக்குமுல் உமம் கமா தததாஆ அலா கஸ்அதிஹா. சாப்பாட்டு தட்டை நோக்கி எப்படி மற்றவர்கள் வந்து வருவார்களோ அதுபோன்று இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி வருவார்கள். காலு அவ மின் கில்லத்தின் நஹ்னு யௌம இதின் யா ரசூலுல்லாஹ். அன்றைய தினம் நாங்கள் கொஞ்சம் பேராக இருப்போமா? லா பல் அன்தும் கஸீர், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், 160 கோடி.
இருப்பீர்கள் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் வலாக்கின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், வெள்ளத்திலே அடிபட்டு செல்லுகின்ற சருகுகள் போன்றிருப்பீர்கள். 160 கோடி இருந்து சரி வராது, சருகுகள் போன்றிருப்பீர்கள். வலயன்சி அன்னல்லாஹு மின் குலூபி அதுவிக்குமுல் மஹாபத வலயக்திபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களுடைய எதிரிகளில் உள்ளங்களில் இருந்து முஸ்லிம் என்ற அச்சத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான், உங்களது உள்ளங்களில் வஹனை போடுவான். காலு வமல் வஹனு யா ரசூலுல்லாஹ், வஹன் என்றால் என்ன என்று கேட்டார்கள். சிம்பிளாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக மோகம், மரணம் பற்றிய வெறுப்பு, அவ்வளவுதான் ரீசன் தான். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு, பலகீனத்துக்கு, எழும்ப முடியாமல் இருப்பதற்கு, ஒற்றுமைப்பட முடியாமல் இருப்பதற்கு எல்லா துறையிலும், மார்க்கம், தஅவா, எல்லாவற்றிலும் உலக மோகம், எல்லா இடத்திலும் மரணம் பற்றிய வெறுப்பு. இந்த ரெண்டும் தான் வீழ்ச்சிக்கு காரணம். என்றைக்கு நாம் மரணத்தை அஞ்சாத மக்களாக வாழுகிறோமோ அன்றைய தினம்தான் நாங்கள் உறுதி பெறுவோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனவளமையை நாங்கள் பெற வேண்டும் என்றால் இஸ்லாத்தோடு தொடர்பை அதிகரித்துக் கொள்ளுங்கள். உலக பற்றுடைய விஷயங்களில் நாங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். போட்டி மறுமையா இம்மையா என்று வந்தால் இறைவனை தெரிவு செய்கின்ற மனோநிலையை உருவாக்குங்கள். இந்த எதிர்ப்புகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எமக்கு உதவியாக இருப்பான். அது வராத வரைக்கும் எந்த ஒரு சிறந்த மாற்றத்தையும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களாலும் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்திவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்ன அந்த கிலாபத்தில் 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்களே, அந்த வரலாற்றை படிப்பினை வச்சுக்கங்க. கிலாபத் இருந்தாலும் எங்களை காப்பாற்றணும்னு என்ன செஞ்சாங்க நினைக்காங்க. ஹுனைன் யுத்தத்துடைய தோல்வி கிலாபத்தில் இஸ்லாமிய தலைவராக ரசூலுல்லாஹ் அங்க இருக்கக்குள்ளதான் நடந்தது. எமது ஈமான் தான் எம்மை பாதுகாக்கும், எமது ஈமான் தான் எங்களை உறுதிமிக்கவர்களாக வைக்கும். ஒரு சிறந்த முஃமினாக நாம் வாழுவோம் என்றால் இஸ்லாத்துடைய அனைத்து பகுதிகளும் எம்மில் பிரதிபலிக்கும். அதே எம் சமுதாயத்துக்கு ஒரு வெற்றியாக மாறும். அந்த மன உறுதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.